ஓம் சரவண பவ. என் அன்பு சொல்லமே, இந்த முருகப்பெருமான் பழனியிலிருந்து சொல்கிறேன். இன்று இரவுக்குள் நான் சொல்வதெல்லாம் நிச்சயமாக பலித்துவிடும். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். ஆகவே நீ எதை பற்றியும் கலங்கக்கூடாது, அழக்கூடாது. தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேள். எந்த ஒரு இடத்திலும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடித்தவர் தவறாக நினைக்க நேரிடும். உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை, ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா? உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அல்லவா? ஆகவே கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக நான் அறிந்துள்ளேன். துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். இதோ ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உன்னை தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன், இனி அதுவும் நடக்காது. உனக்கு நடக்கவும் விடமாட்டேன், அனுமதியும் தரமாட்டேன். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே. துக்கத்தை எல்லாம் விட்டுவிடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். இந்த பழனி முருகன் உனக்காகவே இருக்கிறேன். கலங்க வேண்டாம். யாம் இருக்க பயமே, நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். இந்த முருகப்பெருமான், என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். முருகா, என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே எனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று என்னிடம் வருந்துகிறாய். கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். புரிகிறதா? வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு. அதுதான் இப்பொழுது உனக்கு தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் லட்சியத்தை அடைய செய்ய உத்திகள் அவைதான். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சதாய் எந்நேரமும் கவலைப்படுகிறாய். ஏன்? வேண்டவே வேண்டாம். வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் அதற்கான உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி. புரிகிறதா? நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பமோ அல்லது எந்த ஒரு பிரச்சனைகளோ ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு. இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். மற்றவர்களுக்கு யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. நீ ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருவர் ஒரு வீடு கட்டுவார். அவர் வீடு கட்டும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் நிச்சயமாக சண்டைக்கு வரத்தான் செய்வார். அவர்களிடம் சண்டை இடாதவாறு முதலிலேயே உன் இடத்திற்குள் அழகான ஒரு வீடு கட்டப் போகிறேன், இதுதான் நான் கட்டும் இடம் என்று நீ அவர்களிடம் சொல்லி ஆரம்பித்து விட்டால் அவர் உனக்கு நெருங்கிய நண்பராவார். அவரும் நீ இல்லாத பட்சத்தில் அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்வார். இதுதானப்பா வாழ்க்கை. அதனால் யாருக்கும் பிரச்சனைகள் வரக்கூடாது. நீ கட்டும் பொழுதே அடாவடித்தனமாக நீ அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தால் அவர்களுக்கும் பிரச்சனை, கோபம் வரத்தான் செய்யும். உனக்கும் பல பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரத்தான் செய்யும். அந்த இடையூறும் யாருக்கும் வராது வண்ணம் நீ பார்த்து கொள்ள வேண்டும். நீ செய்யும் காரியம் உனக்கு சரிதான் என்றால் அதை மற்றவர்களுக்கு யாருக்கும் இளைஞர்கள் வரக்கூடாத வண்ணம் செய் என்றுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன்.
ஒருவருக்கு துன்பம் விளைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் நமக்கு வந்தால், வேறு ஒருவர் மூலம் வந்தால் அந்த துன்பம் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்தால் நீ அந்த மாதிரியான தவறை செய்ய யோசிப்பாய். புரிகிறதா? அதுதான் வாழ்க்கை. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இந்த பழனி முருகன் மேல் நம்பிக்கை வை. நான் சொல்வதை கேள். இனி உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷப்படும் தருணமாக மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாகத்தான் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. இன்னொன்று சொல்லட்டுமா? நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள். மௌனம் பல இடங்களில் உனக்கு வெற்றியையும் நீ நினைக்கும் காரியத்தையும் சாதித்துக் கொள்ளும் இடம் மௌனம்தான். மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் என் செல்லமே. புரிகிறதா? அமைதியாக போய்விடும் சொல்வார்கள் பெரியவர்கள். போப்பா, வேணாம், வார்த்தைகளை விட வேண்டாம், மௌனமாக இரு என்று சொல்வார்கள். அடங்கிப்போ. அதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் மௌனம்தான். அந்த நேரத்தில் உனக்கு கோபம் உச்சிக்கு வரத்தான் செய்யும், சில தவறான வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது. ஏனென்றால் நீ அந்த இடத்தில் நல்லவனாகத்தான் இருப்பாய். அப்படி தவறான எண்ணங்களின் காதுகள் வரும்பொழுது வாக்குவாதம் வேண்டாம். மௌனமாக இருந்து அந்த காரியத்தை பிறகு செய்யலாம் என்று யோசனை பண்ணி நீ நகன்று விடு. அவர்களுக்கே சில நேரங்களில் என்ன நாம் தப்பாக எதுவும் சொல்லிவிட்டோமா என்று உன் எதிராளிகள் உன்மேல் அவர் செய்த தவறை அந்த இடத்தில் உணர்ந்து கொள்வார்கள். அதுதான். புரிகிறதா? நான் சொல்வதை முழுமையாக கேட்டு செயல்படு. நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக இந்த பழனி முருகன் செய்து முடிப்பேன். முருகனுக்கு அரோகரா என்று எப்பொழுது என்னை நீ மனதார நினைத்து என்னை அழைத்தாயோ அதற்கான தகுந்த நேரத்தில் உனக்கான நல்ல நேரமும் பிறந்து விட்டது. ஆகவே இது பழனி முருகனின் அருள்வாக்கு. நீ செய்வது எது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நியாயமாக செய். முருகா முருகா என்று என் நாமத்தை கூறும் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தப் போகிறேன். ஆம், இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.